அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கா அளவுக்கான ஒரு பலமான கூட்டணி இல்ல அப்படிங்கறதான் திருமாவளவன் அப்சர்வேஷன்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல திருமாவளவன் கூட இப்ப நம்ம எல்லாம் இந்த கூட்டணி வின் பண்ணும், அந்த கூட்டணி தோற்று போகும் சொல்லிட்டு விவாதத்துல பேசுவோம். அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஜோசியம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்வாங்க. இப்ப திருமாவளவன் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதாவது இந்த கூட்டணி எடுபடாது, தேர்தலுக்குள்ள முறிந்து விடும் அப்படின்றாரு. அவருக்கு அந்த கூட்டணி தோல்வி அடைய வேண்டும். யார் தோல்வி அடையணும்னு சொல்லுவாங்கன்னா, தனக்கு தோல்வி பயம் இருக்கிறவன் தான் இந்த எதிர்கட்சி கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நெரேட்டிவை செட் பண்ணி இங்க இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை மக்களிடம் சென்று எடுத்துக்கொண்டு இங்க திமுக அடுத்து வருகின்ற 2026 தேர்தலை வீழ்த்த போறாங்க. அந்த நெரேட்டிவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். நீங்க அண்ணாமலை மாற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சபீர் கூட அண்ணாமலை நீக்கப்பட்டார் அப்படின்னாங்க. அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் முடிந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது நம்ம எப்படி சொல்றோன்றது பொறுத்து இருக்குங்க. வார்த்தைகள் நெகட்டிவாக எடுத்துப்பாங்க மக்கள். அவரோட பதவிக்காலம் முடிந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பேசுபொருளாக இருந்தார் அந்த கூட்டணி முறிவுக்கு. ஏன்னா அது அவர் ஜெயலலிதா அம்மையாரை பேசியது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு காரணமா இருக்கலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, 2026 யார் அங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வியை அவர் தவிர்த்தார். அதற்கு பதில் சொல்லல. அதனாலதான் அந்த கூட்டணி முறிந்தது. இப்ப ரெண்டு பார்ட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது சமரசம் செய்து கொள்வார்கள். தமிழக அரசியல் வரலாற்றுல வாய்ப்பே கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றுல மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு, அவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் போட்டு, அவருக்கு எதிரான அதிருப்தியை பதிவு பண்ணி, அதெல்லாம் இதுவரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கு? எதிர்க்க உள்கட்சியில கூட்டணி கட்சி இல்ல அதை விடுங்க. இதாவது இப்ப நீக்கணும் சொல்றாங்க. வாய்க்கு தகாத வார்த்தைகளை பேசின எதிர்கட்சி தலைவர்கள் இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்துன்னு தானே இருக்கிறோம். இப்போ மக்கள் நிலையில கூட்டணியில இருந்தாங்க. வைகோ பேசாத வார்த்தையா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை இன்னைக்கு இப்போ ஒன்னா தானே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அவங்க எல்லாம் பயணிக்கும் போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அண்ணாமலை மற்ற தலைவர்களை பேசிக் கொள்ள முடியும். அந்த முடிவை பாஜக இல்ல எடுக்கிற வரைக்கும் அவங்க அதிமுக எப்படி எப்படி இப்போ அண்ணாமலை நீடிக்கட்டும் அப்படின்னு பாஜகவும் நினைக்கல, அதிமுகவும் நினைக்கல இல்லையா? இல்லங்க, அதாவது நீங்க ஒரு போர்ல வெல்லணும் அப்படின்னா சில சின்ன சின்ன போர்களை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். ரைட்டுங்களா? காம்ப்ரமைஸ் தான் பண்ண முடியும். அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாதான் வெற்றி வரும். இங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு அளவே இல்ல திமுக கூட்டணியில. ஏன்னா நீங்க என்ன கேக்குறீங்க, இன்னைக்கே கூட்டணி சேர்ந்தாங்க கேக்குறீங்க இல்லையா? இவங்க 2019 இருந்து ஒன்னாவே இருக்கிறாங்களே, ஏன் தனியா போனா தோத்துருவாங்கன்னு பயமா? ஏங்க நீங்க தான் நல்ல கூட்டணி, பலமான கூட்டணி, எல்லா தேர்தலையும் வென் பண்ணிட்டு வரோம்னு சொல்றீங்க. 3 தேர்தலாக, பெரிய தேர்தல்களாக 2019, 2020, 2024 கூட்டணி பலமாக இருந்து ஜெயித்து கொண்டு வருகிறோம் சொல்றீங்க இல்லையா? அப்ப எதுக்கு நீங்க அப்போ கூட்டணியை கலைத்து விட்டு தேர்தல் வரும்போது கூட்டணி பலம் முக்கியம்னு ரெண்டு கட்சிகளுமே ஒத்துக்கிறாங்க. இப்ப திரு மணிகண்டன் கூட அதிமுக தனிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு ஒரு 6 வருடங்களாக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறவங்க இல்ல, அதுதானே வெற்றினே கிளைம் பண்றாங்க. கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறாங்க. இல்ல திமுக நாங்க கூட்டணியில இருக்கிறதா எங்க பலம்னு கிளைம் பண்ணிக்கும் போது அது நீங்க பலம் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வேற வழி இல்லாம அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அது உங்களோட பார்வை. எங்களோட பார்வை என்னன்னா, அது வேற வழி இல்லாம அங்க இருக்கிறாங்க. வேற நெகோசியேஷன் போக முடியல. அதிமுக கூட்டணிக்குள்ள போக முடியல அவர்களால. போனா அங்க எத்தனை சீட் தருவாங்கன்னு தெரியாது. இங்க இது கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க எங்க நம்ம காம்ப்ரமைஸோ இல்ல நெகோசியேஷனுக்கோ போக முடியும் அப்படின்னா, ஒரு பலம் வாய்ந்த ஒரு 2 கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேரும் போது, இல்ல ஓரளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணி சேரும் போது அங்க நீங்க உங்களோட என்ன ஆஸ்க்னு வைக்க முடியும், உங்களுக்கு என்ன தேவை என்று வைக்க முடியும், அவர்கள் என்ன கொடுக்க முடியும், உங்க ஸ்ட்ரென்த்தை எடுத்துன்னு போக முடியும். அந்த வடிவத்தை கொண்டு வர முடியல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த வடிவத்தை எதிர்க்கட்சிகள் ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர முடியுதா அப்படின்னு கேக்குறாரு அவர். முதல்ல அதுதான். இப்ப உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிள்ளையார் சுழி போட்டாங்க. புரியுதுங்களா? பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்து விட்டார்கள். ஸோ அதனால அதிமுக பாஜக திமுகவை வீழ்த்துவது, திமுக கூட்டணியை வீழ்த்துவது என்பதுதான் 2026 அவங்களுக்கு லட்சியம்.
அதற்கு வரும்போது இன்னொரு 3-4 கட்சிகள் வந்து வருகின்ற காலகட்டத்தில் சேரும்போது அனைத்து பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு காமன் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வருவாங்க. அதுல கண்டிப்பாக இப்ப இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, ஏன்னா அவர்களுக்கே புரிந்து விட்டது இங்க வந்து 4 ஆண்டுகள் வந்து எவ்வளவு வந்து வரிகளை சுமத்தி இருக்கிறோம், மக்கள் மீது எவ்வளவு கடன் சுமை ஏற்றி இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க ஆன்டி இன்கம்பன்சி அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். வருடம் ஜூலை மாதம் ஏற்ற வேண்டிய மின் கட்டணம், ஓகே, ஆஸ் பர் இவங்க ரெக்கமெண்டேஷன் படி, கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி இப்ப அதை பத்தி பேச வேண்டான்றாங்க. சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க கட்டணத்தை ஏத்தினா தானே தான் கடன் குறையும். கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்களே, அப்ப ஏன் வந்து போன ஜூலையிலேயே இந்த ஞானோதயம் பிறக்கவில்லை? போன ஜூலையில ஏத்தாம இருந்திருக்கலாமே, அதுக்கு முந்தின ஜூலையில ஏத்தாம இருந்திருக்கலாமே, இப்ப ஏன் ஏத்தாம இருக்கிறீங்க? ஏன்னா வருகின்ற இன்னும் 8 மாதங்கள், ஜூலைக்கு அப்புறம் ஒரு 8 மாதங்கள் தேர்தல் ஆண்டு. இப்ப ஏத்தினா வந்து மக்கள் திருப்பி ஆன்டி இன்கம்பன்ஸ் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கே தெரியுது, ஆன்டி முதலமைச்சருக்கே தெரிந்து விட்டது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது என்று. சோ அதுல அதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ற ஒரு கடவுள் அந்த ஆன்டி இன்குமென்சியை அப்படியே ஒட்டு மொத்தமா அறுவடை பண்ணக்கூடிய வலு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கா? இல்ல இந்த கூட்டணியில வேற கட்சிகள் பாமக தேமுதிகவோ வந்து சேருவாங்களா? விஜயை அதிமுகக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குதே, அவர் அதை சம்மதிச்சு உள்ள வருவாரா? இல்ல விஜய் தலைமையில இன்னொரு கூட்டணி அமையுமா? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு தான் திருமாவளவன் சொன்னார். திரு ஜென்ராம் என்ன குறிப்பிட்டார்னா, ஒரு வருஷம் இருக்கு பாப்பாங்க, 40-50% ஜெல் ஆகுதா வரைக்கும் பாப்பாங்க, 100% ஜெல் ஆகல, இந்த கூட்டணினால ஒன்னும் பலம் இல்லை அப்படின்னா அதிமுக வேற யோசனைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகாவை உள்ள கொண்டு வருவது குறித்தோ, பாமகவை தேமுதிகவெல்லாம் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைப்பது குறித்து கூட யோசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அவருக்கு ஆசையாக இருக்கலாம். கண்டிப்பாக மே 2026 நம்ம தேர்தல் முடிவுகள் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது நம்ம இன்னைக்கு என்ன பேசினோன்றதை வந்து நம்ம திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது மாதிரி அதிமுக இருக்கிற ஒரு 3ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 2-3 பேர்ட்ட தொடர்பு கொண்டு பேசின போது கண்டிப்பாக அதிமுக பாஜக இந்த கூட்டணியை வரவேற்றார்கள். ஓகே, சரி, அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை. இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் அப்படிலாம் இல்ல. அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இன்றைய தேர்தல்ல வந்து அது செல்லுபடி ஆகாது. கூட்டணி பிரியும் போது கொண்டாடுறாங்களே, சேரும் போதும் கொண்டாடுவாங்களே அப்படின்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணு இல்ல. கூட்டணி பிரியும் போது இல்ல, கூட்டணி பிரியும் போது இல்ல, அது கூட்டணி பிரியும் போதுதான் தலைமை கழகத்துல கொண்டாடினாங்க. அந்த கூட்டணி பிரிவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் பட்டாசு வெடிச்சாதான் ஏத்துக்கிறாங்க இல்லைங்க.